இந்த ஷார்ட்ஸில் ஹென்ரி லா பேஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். இங்கே ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஃபார் த மோலாலிட்டி ஆஃப் த மீத்தேன் இன் பென்சின் அட் 298 கெல்வின் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.27 into 10 to the power of 5 mm மெர்க்குரி வந்து கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி solubility of methane in the benzene at 298 Kelvin under the 760 mm per mercury வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா solubility வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ solubilityன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷனில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சொல்யூஷன் வந்து நமக்கு எடுத்துருக்கோம், ஒரு சால்வெண்ட் வந்து எடுத்துருக்கிறோம். இந்த சால்வெண்ட்டில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகுதுன்றதை நமக்கு வந்து solubility நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த solubility நமக்கு வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் வந்து கொடுக்குறீங்களோ, இப்போ நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் வந்து வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணணும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து மேலே நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து solubility வந்து அதிகமாக இருக்கும். அதை அந்த டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மோலாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ட் இன் சம் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர். அப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து டிசால்வ் ஆயிருக்கு இல்லையா. அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மோலாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதலாம், அந்த ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த solubility. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் வந்து அதிகமாக உள்ள பேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு solubility வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஹென்ரி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தென் solubility வந்து நம்ம வந்து போட்டுப்போம். ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டுருக்காங்க, solubility தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ solubility which is equal to அப்போ ப்ரெஷர் டிவைட் பை நமக்கு என்னன்னா ஹென்ரி கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 760 mm per mercury அண்ட் ஹென்ரி கான்ஸ்டன்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4.27 into 10 to the power of 5 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 177.98 into 10 to the power of வந்து -5 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ which is equal to 1.78 எடுத்துக்கலாமா, 78 into 10 to the power of -3 mole per liter வந்து நமக்கு வந்து வரும், மோலாரிட்டியில் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா. ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்சர், இதான் நமக்கு வந்து solubilityக்கான நமக்கு வந்து ஆன்சர். இவ்வளோ மோல் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டரில் வந்து நமக்கு வந்து இருக்கும். இவ்வளோ கொடுப்பாங்க, மோலாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மோலாலிட்டி அப்படின்னா பர் கேஜி சால்வெண்ட்ல வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்.